வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் ரசாயனம் கலந்த கழிவு நீரை குடித்து 3000க்கும் மேற்பட்ட வாத்துகள் இறந்த நிலையில் இன்றும் ஆடுகள் உயிரிழந்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் ஜான் பிரிட்டோ அளிக்கும் கூடுதல் தகவலினை தற்போது பார்க்கலாம். ஜான் பிரிட்டோ, வணக்கம். இந்த ஆற்றில் தொடர்ந்து நிலவும் ரசாயனம் கலந்த நீரினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சொல்லுங்கள். மகேஷ், வணக்கம். அதாவது வேலூர் மாவட்டம் ஆம்பூர் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலையில் இந்த பகுதியில் உள்ள பிரதான தொழிலாக இருக்கிறது. இந்த தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த கழிவு நீரை சேமித்து அதை சுத்திகரித்து அந்த நீரை வெளியேற்றுவதற்காக அனைத்து தொழிற்சாலைகளிலும் இருந்தும் பல கோடி ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த தொழிற்சாலைகளை சுத்திகரிக்கும் நிலையங்கள் சரியாக முறையாக செயல்படாமல் அந்த கழிவு நீரை அப்படியே பாலாற்றில் திறந்து விடப்படும் காரணத்தினால் பாலாறு முழுமையாக மாசடைந்துள்ளது. இதன் காரணமாக பாலாற்றங்கரையில் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களும் கால்நடை வளர்ப்பு தொழிலும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. 3 தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த பாலாற்றங்கரையில் வாத்து வளர்ப்பதை பிரதான தொழிலாக கொண்ட கோபி அவருடைய ஆடு சுமார் 3650 ஆடுகள் வாத்துகள் உயிரிழந்திருக்கு. கோபி இடத்துல கேட்கலாம். கோபி, வணக்கம். அதாவது 3 தினங்களுக்கு முன்பு உங்களுடைய ஆடுகள் பார்த்தீங்கன்னா 3650 வாத்துகள் உயிரிழந்திருக்கு. அது குறித்து சொல்லுங்கள். இது 3500 என் ஊர் ஒரு ஐத்துமட்டை. நாங்கள் ஆற்றுக்கார வந்து பட்டி போட்டிருக்கோம். மாம்பழம் வாத்துங்க மேய்க்குவோம். ஆனால் நீங்கள் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிட்டு தண்ணி திறந்துட்டுருக்காங்க. நாங்கள் பார்க்கல. ஊரில் விசுவாசப்படுத்த வாத்து விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் வரதுக்குள்ளே 11 மணிக்கு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சு வாத்து 5 மணிக்குள்ளே மொத்த வாத்துமே 3650 வாத்து காலி. 3450 அப்போ செத்துருச்சு. 200 வாத்து உயிரோடு இருந்தது. அதெல்லாம் தூக்கிட்டு போய் அப்போ ஆளுங்கள்லாம் ஊரில் இருக்கிறவங்க கூப்பிட்டு அதப்படி இதப்படின்னு கல்யாண மெடிக்கல் மருந்து வாங்கிட்டு வந்து அதில் ஊற்றினோடனே ஒன்று கூட படிக்கல. மொத்த வார்த்தம் அப்படி மொத்தமாக அது கூட இறந்து போச்சு. நல்லா புண்ணு வச்சுருக்கான். அதிகாரிங்களாம் நிறைய போட்டாவும் தாலுகா ஆஃபீஸர் நல்லா நிறைய பேர் வந்தாங்க. எல்லாம் சேவ் பண்ணால் ஆனால் ஏதோ ஒரு தகவலும் ஏதோ ஒரு பதிலும் இது வரைக்குமே சொல்லலை. அப்படி தான் வச்சுருக்கேன். அதாவது ஏற்கனவே மலட்டார் ஆகி போன இந்த பாலாறு தொடர்ச்சியாக இது போன்ற கழிவு நீர்கள் கலக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள விவசாயம் மற்றும் மற்ற தொழில்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதனை கண்காணிக்க வேண்டிய சுகாதாரத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதை முறையாக கண்காணிக்காமல் விட்டதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் பெரிய அளவிலான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மகேஷ், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரிட்டோ.